ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி செஃப் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லாயிருக்கோம். ரொம்ப பேர் எங்கள் வீடியோஸை பார்க்குறீங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணுறீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அதனால நாங்கள் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. சரி, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, ரொம்ப பசங்க உப்புமா சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பசங்களுக்காக இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. பேனில் 1.5 கப் தண்ணி ஊற்றி அதில் உப்பு, எண்ணெய் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதில் 1 கப் ரவையை போட்டு கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. அப்போது கட்டி இல்லாமல் கிளறலாம். அது சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிளறி எடுத்து ஆற வச்சுக்கலாம். அது ஆறட்டும். இன்னொரு பேனில் எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இவ்வளவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வேகும் போது உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் எவ்வளோ வேணுமோ மசாலாவுக்கு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ரெண்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் கரம் மசாலா ஆப்ஷனல். ரொம்ப பசங்க ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க. அதனால பெரியவங்க சாப்பிட்ற அப்படி இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பசங்க சாப்பிட்றதுனால ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இதுலேயே வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் ஒரு வீடியோவில் நான் ஒரு விடுகதை கேட்பேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் கொஷின்ஸ்னால் அதையும் கேட்கலாம். நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செஞ்சு வச்சுருக்கிற ரவை மாவை நல்லா மசிச்சுக்கலாம். கையிலேயே ஒரு தடவை மசிச்சதுக்கு அப்புறம் ஒரு கவர் மேலே எண்ணெய் போட்டு நல்லா அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி தட்டிக்கலாம். ஒரு தடவை சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சதுக்கப்புறம் ஈவனாக தட்டிக்கோங்க. அப்போது ஈஸியாக இருக்கும். நம்ம தட்டி வச்சுருக்கிறது மேலே மசாலா போட்டுக்கங்க. அதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. திக்காக தின்னாக வேணாம், ஈவனாக இருக்கட்டும். இப்போது செஞ்சு வச்சுருக்கிற மசாலா மாவை அந்த சைடு ரோல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு ரோல் பண்ணிக்கலாம் ரைட் சைடில், அப்புறம் லெஃப்ட் சைடில் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், ஈவனாக வரட்டும். ஏதாவது கொஞ்சம் விரிசலாக வர அப்படின்னா அதை கையிலேயே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ரவை மாவுன்றதுனால கொஞ்சம் விரிசல் வரும். இப்போது ரோல் பண்ணி வச்சுருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணுங்கள். இப்போ ஒரு கப்பில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு தண்ணி போட்டு பைண்டிங் பர்பஸுக்காக மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். விரிசல் வராமல் இருக்கணுன்ட்டு. இது ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஈவினிங்கு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி தான், 10 நிமிஷத்தில் செய்யலாம். செஞ்சு கொடுங்க, டேஸ்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவில் கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம ரோலில் டிப் பண்ணி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை இல்லை. இதுலேயும் ஆயில் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவை மாவுன்றதுனால ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும். டேஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ப்ரௌனிஷாக கிறிஸ்பியாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். கீப் சப்போர்ட்டிங். Thank you. Bye.